சுயமரியாதைக்காகவும் கொஞ்சம் சுதந்திரத்துக்காகவும் மனித கழிவுகள் ஓடுற ஒரு நச்சுத்தன்மையான சாக்கடை குழாயில இருட்டோடு இருட்டாக பல மைல்கள் ஊர்ந்து செல்வதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அட, நினைச்சாலே குடல புரட்டுகிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஒருத்தரால இருக்க முடியும்? கண்டிப்பா. ஆனா அதே போல ஒரு பயகம்தான் அந்த திரைப்படத்துக்கும் அமைந்தது. திரையரங்குகளில் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு படம். ஆமா, ஆரம்பத்துல மக்கள் யாருமே அந்த படத்தை கண்டுக்கல. ஆனா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து இன்று மனித வரலாற்றிலேயே IMDb தரவரிசையில் நம்பர் 1 படமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இன்னைக்கு நாம அலச போறது வேற எந்த படமும் இல்ல, 1994இல் வெளியான தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படத்தின் திரைக்கு பின்னான அரசியலையும் தத்துவத்தையும் வியாபார தந்திரங்களையும் தான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நம்ம விரிவா பேச போறோம். உலக அளவில் சினிமாவை நேசிக்கும் எவருக்கும், ஏன் வாழ்க்கையில ரொம்ப சோர்வான கட்டத்துல இருக்கிற எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்த படம் ஒரு பெரிய உத்வேகம். உண்மைதான். இது வெறும் செய்திகளை படிக்கிற நேரம் கிடையாது, இது ஒரு அறிவை விரிவுபடுத்தும் பயணம். நீங்க தயாரா? நான் ரொம்பவே தயார். சொல்லப்போனா இந்த மாபெரும் கலைப்படைப்பு எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற கதை படத்தோட கதையை விட ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ நம்ம விவாதத்துக்கான அடிப்படையா விக்கிபீடியால இருக்கிற தகவல்களை எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவரான ஸ்டீஃபன் கிங் எழுதின ரீட்டா ஹாவோத் அண்ட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு 96 பக்க நாவல் தான் இதுக்கு அடிப்படை. ஒரு சின்ன நாவல் தான். ஆமா, இந்த நாவலை படமாக்கும் உரிமையே பிராங்க் டெராபாண்ட் அப்படிங்கிற இயக்குனர் வெறும் $5000 வாங்கினார். எனக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா, 90களில் ஸ்டீவன் கிங் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அவரோட ஒரு கதைய வெறும் $5000 எப்படி வாங்க முடிஞ்சது? அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது ஸ்டீவன் கிங் புதிய இயக்குனர்களை ஊக்குவிப்பதற்காக தனது சிறுகதைகளின் உரிமையை வெறும் $1 கொடுக்கும் டாலர் பேபி அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார். ஓ, $1 உரிமை கொடுப்பாரா? அது பெரிய விஷயமாச்சே. ஆமா, ஏன்னா அவரும் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். டெராபாண்ட் ஏற்கனவே அந்த மாதிரி $1 கொடுத்து கிங்கோட ஒரு கதையை குறும்படமா எடுத்திருந்தார். ரைட், அது கிங்குக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் போலயே. கண்டிப்பா. அந்த நம்பிக்கையில தான் ஷாஷாங்க் மாதிரி ஒரு முக்கியமான கதைய ரொம்ப பெரிய தொகை கேட்காம வெறும் $5000 டெராபாண்ட்டுக்கு கொடுத்தார். ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த $5000 காசோலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். ஆமா, அது அவரு பேங்க்ல போட்டு பணமாக்கவே இல்லையா? ஆமாங்க, பல வருஷங்கள் கழித்து அந்த காசோலைய ஃப்ரேம் பண்ணி டெராபாண்டுக்கே பரிசா திருப்பி அனுப்பிவிட்டார் ஸ்டீஃபன் கிங். அதுல ஒரு சின்ன குறிப்பு எழுதி அனுப்பினார். அது என்ன குறிப்பு? எப்போதாவது உங்களுக்கு பெயில் எடுக்க பணம் தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அன்புடன் ஸ்டீவ், இப்படி எழுதி அனுப்பினார். அட, இது ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளி மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது. அந்த காசோலை பணமா மாறல, ஆனா அது ஒரு மாபெரும் கலைப்படைப்பா மாறுச்சு. டெராபாண்ட் அந்த திரைக்கதையை எழுதி முடிச்சதும் ஹாலிவுட்டே அந்த ஸ்கிரிப்ட பார்த்து மிரண்டு போச்சு. கண்டிப்பா மிரளுவாங்க. ஏன்னா ராப் ரைனர் அப்படிங்கிற அப்போதைய பிரபல இயக்குனர் அந்த ஸ்கிரிப்ட படிச்சுட்டு இத நானே இயக்குறேன் அப்படின்னு முன் வந்தார். அதுவும் சாதாரணமா இல்ல, பெரிய பிளானோட வந்தாரு. ஆமா, டாம் க்ரூஸ் மற்றும் ஹாரிசன் ஃபோர்ட் மாதிரி ஹாலிவுட்டோட உச்ச நட்சத்திரங்களை வச்சு இந்த படத்தை எடுக்க அவர் திட்டமிட்டார். அதுக்காக டெராபாண்ட்டுக்கு அவர் கொடுக்க முன்வந்த தொகை எவ்வளோ தெரியுமா? ரொம்ப பெரிய தொகையா இருக்கும்னு நினைக்கிறேன். $3 மில்லியன், அதாவது $30 லட்சம். ஆனா டெராபாண்ட் அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த படத்தை நான் தான் இயக்குவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தார். 90கள்ல ஒரு புது இயக்குனருக்கு அது வாழ்க்கையே மாத்தக்கூடிய பணம். அத போய் வேண்டான்னு சொல்றது முட்டாள்தனம்னு பலரும் நினைச்சாங்க. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, இது ஏதோ ஒரு லாட்டரியில பணம் விழுந்து அதை வேண்டான்னு சொல்ற விஷயம் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு தொழில் தொடங்க நினைக்கும் போது உங்க கனவை யாரோ விலைக்கு கேக்குறாங்க. கரெக்ட். உங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைய $1 பில்லியன் தர்றேன், என்கிட்ட வித்துடு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கும்போது வர்ற கோபம் இருக்கு இல்லையா, அதுதான் டெராபாண்ட்டுக்கு வந்திருக்கும். நிச்சயமா. டாம் க்ரூஸ வச்சு வேற ஒரு இயக்குனர் எடுத்தா அது வெறும் வியாபாரமா மாறுமே தவிர அவரோட ஆன்மா அதுல இருக்காது. அந்த பணத்தை விட தன்னோட கலை படைப்பு மேல அவர் வச்சிருந்த நேர்மை தான் இங்க முக்கியம். ஆமா, தன் கனவை பணத்துக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிற பிடிவாதம் அது. ரொம்ப சரியான ஒப்பீடு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்,
டெராஃபோண்டோட இந்த நிஜ வாழ்க்கை முடிவுக்கும் படத்தோட நாயகன் ஆண்டி டுப்ரிஸ்னிமின் கேரக்டருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. ஓ, அது எப்படி சொல்றீங்க? பாத்தீங்கன்னா, எப்படி ஆண்டி பல வருஷங்களா அந்த இருண்ட சிறைக்குள் இருந்து கொண்டும் தன்னோட விடுதலையை நோக்கிய நம்பிக்கையை இழக்கலையோ, அதே போலதான் டெராஃபோண்ட் தனக்கான வாய்ப்புக்காக இவ்ளோ பெரிய தொகையை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தார். அருமையான விளக்கம். சரி, இப்போ பணத்தை விட கனவு பெரிதுன்னு முடிவெடுத்தாச்சு. அடுத்து நடிகர்கள் தேர்வு, அதாவது காஸ்டிங் பத்தி பேசலாம். இதுல நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. படத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரம் ரெட். நாவல்லன்னு கதாபாத்திரம் ஒரு ஐரிஷ் வெள்ளைக்காரர். அவருக்கு செம்பட்ட முடி இருக்கும். அதனால்தான் அவரை ரெட்னு கூப்பிடுவாங்க. ஆனா படத்துல அந்த வேடத்துக்கு ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கரான மார்கன் ஃப்ரீமனை தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, இது எப்படி நடந்துச்சு? விக்கிபீடியா ஆதாரத்திலிருந்து என்ன தெரியுது? படத்தோட தயாரிப்பாளர் லிஸ் கிளாட்சர் தான் மார்கன் ஃப்ரீமனை பரிந்துரைத்தார். நாவல்ல இருக்கிற நிறம், இனம் இதையெல்லாம் தாண்டி அந்த கதாபாத்திரத்தோட ஒரு அமைதியான ஆழமான குரலுக்கு மார்கன் ஃப்ரீமன் தான் சரியா இருப்பாருன்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாவலோட அடையாளத்தை மீறி இவரை நடிக்க வச்சத படத்திலேயே ரொம்ப கிண்டலா ஒரு அருமையான வசனமா மாத்திருப்பாங்க. ஆமா, அந்த ஜெயில் சீன்ல வரும்ல. கரெக்ட். ஆண்டி கேட்பான், உன்னை ஏன் ரெட்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அதுக்கு மார்கன் ஃப்ரீமன் ரொம்ப நக்கலா, ஒருவேளை நான் ஐரிஷ்காரன்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்வார். அது தியேட்டர்ல எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு இடம். செம்ம பிரில்லியண்டான எழுத்தது. அதே மாதிரி ஆன்டி கதாபாத்திரத்துக்கு நடிக்க டாம் ஹாங்க்ஸ், கெவின் காஸ்ட்னர், பிராட் பெட் போன்ற பல முன்னணி நடிகர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அட, பிராட் பிட் கூட இதுல நடிக்க வேண்டியதா இருந்ததா? ஆமா, ஆனா அவங்க வேற படங்கள்ல பிஸியா இருந்ததால நடிக்க மறுத்துட்டாங்க. இறுதியில டிம் ராபின்ஸ் அந்த ரோலுக்கு வந்தார். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, வார்டன் நார்டன் கேரக்டர். அந்த ஊழல் நிறைந்த ஜெயிலர் கேரக்டர் தானே? ஆமா, அந்த கேரக்டர்ல நடிச்ச பாப் கண்டன் அவர் வேற ஒரு படத்துக்காக தன்னோட தலைய முழுமையா மொட்டையடிச்சிருந்தார். அதனால ஒரு விக் வச்சுதான் அவர் ஆடிஷன்லயே பங்கேற்றார். ஆனா பாருங்க, அந்த விக் படத்துல எவ்வளவு இயல்பா உதவுச்சு. ஆரம்ப காட்சிகள்ல அந்த விக் அவருக்கு பொருத்தமா இருந்தது. கதையில பல வருஷங்கள் கடந்து போறதால நிஜத்துல அவரோட முடி வளர்ந்த பிறகு அதுல கொஞ்சம் நர விழுந்திருப்பது போல காட்டிட்டாங்க. ஆமா, அவர் வயசான தோற்றத்தை ரொம்ப ஈஸியா நேச்சுரலா கொண்டு வந்துட்டாங்க. சரி, நடிகர்கள் முடிவானதும் படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. ஓஹியோவில் உள்ள உண்மையான ஆனால் கைவிடப்பட்ட ஒரு சிறைச்சாலையில படப்பிடிப்பு நடக்குது. ஆமா, மான்ஸ்ஃபீல்ட் சீர்திருத்த சிறைச்சாலை அது. அது சும்மா ஒரு செட்டு கிடையாது. மனிதாபிமானமற்ற சூழல் காரணமா அரசாங்கமே இழுத்து மூடின ஒரு நிஜமான சிறைச்சாலை. அந்த இடத்தோட இருண்டத்தன்மை நடிகர்களோட மனநிலையிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. படப்பிடிப்பும் ரொம்ப கடுமையானதா இருந்துச்சு. ஆமா, உதாரணத்துக்கு மார்கன் ஃப்ரீமனும் ஆண்டியும் முதல்ல சந்தித்து பேசும் ஒரு காட்சி. அதுல மார்கன் ஃப்ரீமன் ஒரு பேஸ்பால் பந்தை வீசிக்கிட்டே பேசிட்டு இருப்பார். அந்த சீன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு சின்ன காட்சிக்காக இயக்குனர் டராபோண்ட் பல டேக்குகள் எடுத்தார். மார்கன் ஃப்ரீமன் தொடர்ந்து 9 மணி நேரம் அந்த பந்தை வீசிக்கிட்டே இருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க, 9 மணி நேரமா? ஆமா, மறுநாள் அவரோட கை முற்றிலுமாக செயலிழந்து கைக்கு கச்ச போடுற அளவுக்கு போயிட்டார். செட்ல இருந்த யாருமே இதை தடுத்து நிறுத்தலையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புங்கிறது. ஒரு பெர்ஃபெக்டான ஷாட் வேணும் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடிகரோட உடல் நிலையையும் மனநிலையையும் இயக்குனர் பணயம் வைப்பது நியாயமா? கலைக்காக மனிதர்களை இப்படி வதைக்கலாமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஹாலிவுட்ல பல வருஷங்களா நடக்கிற விவாதம் இது. டராபோண்ட் ஒரு புது இயக்குனர். அவருக்கு எல்லாமே துல்லியமா இருக்கணும்னு ஒரு அதீத பதற்றம் இருந்தது. அந்த பதற்றம் தான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிடுச்சு. ஆமா, இது நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, படத்தோட கேமராமேன் ராஜர் டீக்கின்ஸ் அவருக்கும் இயக்குனருக்கும் நடுல பல ஆக்கப்பூர்வமான மோதல்களை உருவாக்குச்சு. என்ன மாதிரி மோதல்கள்? டீக்கின்ஸ் என்ன நினைச்சார்னா, சிறையோட வெளிப்புறத்தை அதிகமா காட்டக்கூடாது, அப்போதான் பார்வையாளர்களுக்கும் அந்த அடைப்பட்ட உணர்வு கிடைக்கும்னு நினைச்சார். ஆனா டாரபாண்ட் சில காட்சிகள் பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைச்சாரு. இதுக்கு நடுவுல நடிகர்கள் படாத பாடுபட்டாங்க. முக்கியமா ஆண்டி தப்பிக்கும் அந்த புகழ்பெற்ற சாக்கடை குழாய் காட்சி, அது நினைச்சாலே எனக்கு மூச்சு முட்டுது. ஆமா, படத்துல சுமார் 500 கெஜம், அதாவது ஒரு 1/4 மைல் தூரத்துக்கு அந்த மனித கழிவுகள் ஓடுற குழாய்க்குள்ள டிம் ராபின்ஸ் ஊர்ந்து போவார். நிஜமாவே அந்த தண்ணி அவ்வளவு மோசமா இருந்ததா? அந்த ஷூட்டிங் நடந்தப்போ அந்த குழாயில பயன்படுத்தப்பட்ட தண்ணி ரசாயனங்களால நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு அங்க இருந்த ஒரு கெமிஸ்ட் எச்சரிச்சிருந்தார். ஐயோ,
அப்புறம் எப்படி ஷூட் பண்ணாங்க? ஆனாலும் சாக்லேட் சிரப் மற்றும் மரத்தூள் கலந்து உருவாக்கப்பட்ட அந்த அபாயகரமான நச்சுத் தண்ணியில தான் டிம் ராபின்ஸ் ஊர்ந்து சென்றார். அந்த நோய் தொற்று அபாயத்தை மீறி அவர் அதை செஞ்சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு எடுத்த இந்த படம் 94ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ என்னாச்சு தெரியுமா? பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய அடி வாங்குச்சு. ஆமா, படுதோல்வி. $25 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்த படம் ஆரம்பத்துல வெறும் $16 மில்லியன் மட்டுமே வசூலிச்சுது. இது ஏன் இப்படி நடந்துச்சு? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 94 அப்படிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு விசித்திரமான வருஷம். அந்த நேரத்துல தான் டொரண்டினோவோட பல்ப் ஃபிக்ஷன் மற்றும் டாம் ஹாங்க்ஸ் நடிச்ச ஃபாரஸ்ட் கம் மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் வெளியாச்சு. ஆமா, அந்த 2 படங்களும் உலக லெவல்ல பெரிய ஹிட் ஆச்சே. அந்த படங்களோட கலாச்சார தாக்கத்துல ஒரு சிறைச்சாலையில நடக்கிற இந்த நிதானமான கதை அடிபட்டு போச்சு. மேலும் இந்த படத்துல முக்கிய பெண் கதாபாத்திரங்கள் யாருமே இல்ல. மக்கள் தியேட்டருக்கு போய் ஒரு இருண்ட சிறைச்சாலை கதையை பார்க்க அவ்வளவா ஆர்வம் காட்டல. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்த விஷயம் ஒன்று இருக்கு. படத்தோட பேரான ஷாஷாங்க் ரிடம்ஷன் மக்கள் வாயில நுழையவே இல்ல. ஆமா, நிறைய பேருக்கு அந்த பேரை உச்சரிக்கவே வரல. ஒரு முறை டிம் ராபின்ஸ் கிட்ட ஒரு ரசிகர் வந்து, சார், அந்த ஷிங்ஷாங்க் ரிடக்ஷன் படம் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னாராம். படத்தோட பேரே சரியா போய் சேரலனா படம் எப்படி ஓடும்? உண்மைதான். ஆனா இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. தியேட்டர்ல தோத்து போன படம் எப்படி உலகத்தோட நம்பர் 1 படமா மாறுச்சு? அதுக்கு VHS கேசட்கள் தான் முக்கிய காரணம் இல்லையா? ஆமா, VHS கேசட்கள்ல 3,20,000 பிரதிகள் வாடகைக்கு விடப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தது. இது எப்படி வேலை செஞ்சதுன்னா, மக்கள் தங்கள் வீடுகள்ல நிம்மதியா சோஃபாவுல உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரைட். தியேட்டரோட அந்த சத்தம் இல்லாம பொறுமையா பார்த்து ரசிக்க முடிஞ்சது. சரியா சொன்னீங்க. இந்த படத்தோட நிதானமான ஓட்டத்துக்கு வீடுகளோட தனிமை ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்ல வாய்மொழி மூலமாவே இந்த படம் பரவியது. ஆனா கேபிள் டிவியோட பங்கு இதுல ரொம்ப பெருசு. விக்கிபீடியாவும் அதான் குறிப்பிடுது. கண்டிப்பா. டெட் டர்னர் அப்படிங்கிற மீடியா அதிபர் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்தை வாங்கினாரு. அதனால தனது TNT தொலைக்காட்சியில இந்த படத்தை தொடர்ந்து ஒளிபரப்புனாரு. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது கலையின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு சிறந்த விநியோக உத்தி எப்படி ஒரு கலைப்படைப்பை அழியாம காக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். ஆமா, குறைந்த செலவுல உரிமம் பெற்ற TNT நிறுவனம் அதிக விளம்பர வருவாயை ஈட்டியது. இந்த படத்தோட கட்டமைப்பு எப்படின்னா, நீங்க டிவில சேனல் மாத்திக்கிட்டே இருக்கும்போது எந்த ஒரு காட்சியில நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலும் அடுத்தது என்ன நடக்கும்னு உங்களை அப்படியே கட்டி போட்டுடும். அதுக்கு நடுவுல 95 ஆஸ்கர் விருதுகள்ல இந்த படத்துக்கு 7 பரிந்துரைகள் கிடைச்சது. அவங்க ஒண்ணு கூட ஜெயிக்கல. ஆனா அந்த பரிந்துரைகள் மூலமா கிடைச்ச பப்ளிசிட்டி மக்கள் இன்னும் அதிகமா டிவியில இந்த படத்தை பார்க்க ஒரு பெரிய தூண்டுதலா அமைஞ்சது. இது வெறும் வியாபாரம் கிடையாது. இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் தாண்டி படம் ஏன் இவ்ளோ ஆழமா மக்களை பாதிச்சுதே அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். ஆனா அதான் நானும் கேட்க வந்தேன். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பல தேசங்கள், மொழிகள், பண்பாடுகளை தாண்டி ஒரு மனிதனோட மனசுக்குள்ள இந்த படம் எப்படி இவ்ளோ அழுத்தமா உட்காருது? நீங்க விக்கிபீடியா கட்டுரையின் பகுப்பாய்வு பகுதியை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர பல தத்துவ மற்றும் கிறிஸ்துவ குறியீடுகளை ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க. அந்த சிறையின் கூரையில நடக்கும் காட்சியை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். சிறையோட கூரையில தார் ஊற்றும் காட்சிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொளுத்துற வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆன்டி தைரியமா அந்த ஜெயில் அதிகாரி கிட்ட பேசி தன்னோட நண்பர்களுக்கு குளிர்ந்த பீர் வாங்கி கொடுப்பான். எல்லாரும் அந்த பீரை குடிச்சிட்டு நிம்மதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ஆன்டி மட்டும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து ஒரு சின்ன புன்னகையோட அவங்கள பாத்துக்கிட்டு இருப்பான். சரியா சொன்னீங்க. அந்த அமைப்பான காட்சியை பாத்தீங்கன்னா பைபிள்ல வர கடைசி விருந்து போல டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆன்டி அந்த சீடர்களுக்கு மத்தியில இருக்கும் இயேசுவை போல சித்தரிக்கப்பட்டிருப்பான். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை வேடிக்கை பார்க்கும் ஒரு தூய்மையான மனசு அது. ஆனா அதே சமயம் தன்னை இயேசுவோடு ஒப்பிட்டுக் கொள்ளும் வார்டன் நார்டன் இருக்கான்ல, அவன் உண்மையில சாத்தானின் குறியீடாகவும் இருக்கிறான். ஆமா, அவன் ஒரு போலித்தனமான ஆள். அந்த விக்கிபீடியா கட்டுரைய வார்டன் நார்டன முன்னாள் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் கூட ஒப்பிடுது. நாம இங்க எந்த அரசியல் சார்பும் எடுக்கல. வலதுசாரியோ இடதுசாரியோ கட்டுரையில இருக்கிறத அப்படியே உங்களுக்கு கடத்துறோம். நார்டன் வெளியில உலகத்துக்கு தன்னை ஒரு தர்மவான் மாதிரி காட்டிட்டு ரகசியமா ஊழல் பண்றான். அது ஒரு அதிகார வர்க்கத்தோட போலித்தனத்தை காட்டுற மிகச்சிறந்த குறியீடு. ஆனா இதை எல்லாத்தையும் விட இந்த படம் பேசுற மிக முக்கியமான தத்துவம் சுதந்திரம் அப்படிங்கிறது தான். சுதந்திரமா? அத பத்தி தத்துவ காணிகள் கூட சொல்லியிருக்காங்களா? ஆமா, தத்துவஞானி ஜீன் பால் சார்த்தரின் கூற்றுப்படி சுதந்திரம் என்பது தொடர்ந்து போராடி பெற வேண்டிய ஒன்று.
இல்லையெனில் நிறுவனங்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். இதத்தான் ரெட் அப்படிங்கிற கதாபாத்திரம் சிறைச்சாலையை சார்ந்து வாழும் மனநிலையாக விவரிக்கிறார் இல்லையா? 100% உண்மை. அவர் சொல்லுவார், முதல்ல இந்த சுவர்களை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, அப்புறம் அத வெறுப்பீங்க. ஆனா காலம் செல்ல செல்ல இந்த சுவர்களை நீங்க சார்ந்து வாழத் தொடங்கிடுவீங்க. அதுதான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆவது அப்படின்னு. இந்த இடத்துல தான் இந்த படம் திரையை தாண்டி உங்க வாழ்க்கைக்குள்ள வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் செங்கல் கம்பிகளால் கட்டப்பட்ட சிறை பற்றிய படம் மட்டும் இல்ல. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வேலை, நச்சுத்தன்மையான உறவுகள் என உங்களுக்கு நீங்களே அமைத்துக் கொண்ட சிறையை உடைப்பதற்கான கதை இது. அருமையா சொன்னீங்க. அதனாலதான் ஆண்டி செல்லத் துடிக்கும் ஜிகுவாட நேஜோ அப்படிங்கிற மெக்சிகன் ஊர் பாவங்கள அழிக்கும் ஒரு சொர்க்கத்தின் குறியீடு. அது சும்மா ஒரு சுற்றுலாத்தலம் கிடையாது, அது ஒரு மனநிலை. இந்த படத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு நிஜ உலகத்துல இருக்குன்னா, ஷூட்டிங் நடந்த ஓஹியோல உள்ள அந்த பழைய சிறைச்சாலை இன்னைக்கு வருஷத்துக்கு $16 மில்லியன் ஈட்டும் ஒரு மாபெரும் சுற்றுலாத்தலமா மாறி இருக்கு. மக்கள் அந்த படத்தோட ஃபீல நேர்ல அனுபவிக்க விரும்புறாங்க. அது மட்டுமா, நெல்சன் மண்டேலா முதல் பல விளையாட்டு வீரர்கள் வரை இந்த படத்தை தங்கள் உத்வேகமாக பார்த்துள்ளனர். இதுதான் கலையோட உண்மையான சக்தி. பயம் உங்களை சிறைப்பிடிக்கும், ஆனா நம்பிக்கை உங்களை விடுவிக்கும். ஆக $5000 காசோலையில தொடங்கி மனித கழிவுகள் ஓடும் சாக்கடையில ஊர்ந்து திரையரங்கள பெருந்தோல்வியை சந்திச்சு பின்னர் மக்களின் வரவேற்பறைகளில் உலகிலேயே சிறந்த படமாக உருவெடுத்த ஷாஷாங்க் ரிடெம்ஷன் பயணம் நிஜமாகவே வியப்பானது. ஆனா இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். சொல்லுங்கள், அது என்ன? இந்த படத்துல நம்பிக்கையின் ஒரு மாபெரும் அடையாளமா ஒரு பெரிய ஓக் மரம் காட்டப்படும். அந்த மரத்தின் அடியில தான் ஆண்டி தனது நண்பன் ரெட்டுக்கு ஒரு கடிதத்தையும் பணத்தையும் புதைச்சு வச்சிருப்பார். ஆனா சமீபத்துல வீசின ஒரு பெரிய புயல்ல அந்த ஓக் மரம் முறிந்து விழுந்துடுச்சு. அட, அது ரொம்ப சோகமான விஷயமாச்சே. ஆமா, ஆனா அதுக்கு பிறகு நடந்த விஷயம் இருக்கே, அதுதான் மனிதரினத்தோட மிகப்பெரிய முரண். அந்த முறிந்து விழுந்த மரத்துண்டுகளை எடுத்து சின்ன சின்ன சுத்தியல்களாகவும் காந்தங்களாகவும் மாற்றி இன்னைக்கு வியாபாரம் செய்யறாங்க. இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. மனிதர்களாகிய நாம் சுதந்திரம் என்ற ஒரு அருவமான மனத்திற்குள் இருக்க வேண்டிய விஷயத்த கூட காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாத்தி விடுகிறோமா? அதுதான் என்னோட கேள்வியும். உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு மரத்துண்டில் உள்ளதா அல்லது உங்கள் மனதின் உறுதியில் உள்ளதா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்கள் வாழ்வின் ஜீஹுவாடன் யோஜியோ எது? இருண்ட காலங்களில் உங்கள் நம்பிக்கையை எது உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது? உங்களோட தனிப்பட்ட சிறையை உடைக்க நீங்கள் தயாரா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலை சந்திப்போம்.